செய்திகள் தொடர்கின்றன. தெற்கு சூடான் நாட்டில் பழங்குடியினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தில் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தெற்கு சூடான் சமீபத்தில் தான் தனி நாடாக அறிவிக்கப்பட்டு சுதந்திரமடைந்தது. பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் இந்த நாட்டில் அடிக்கடி இனக்கலவரம் நடப்பது உண்டு. அங்கு பிங்லோ மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பழங்குடியினர்களுக்கு இடையே வகுப்பு வாதம் ஏற்பட்டு பின்னர் அது கலவரமாக உருவெடுத்தது. இதில் ஒரு பழங்குடியினர் தாக்கியதில் 49 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் இருந்து சுமார் 6000 பேர் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதுபோன்று அடிக்கடி ஏற்படும் கலவரங்களால் தெற்கு சூடான் நாட்டில் இதுவரை 60,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த 187 அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்யும்படி அந்த நாட்டு அதிபர் பஷார் அல் ஆசாத் உத்தரவிட்டுள்ளார். சிரியாவில் கடந்த 10 மாதங்களாக அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டதாக 187 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த அரசியல் போராட்ட கைதிகளை விடுதலை செய்யும்படி அதிபர் பஷார் அல் ஆசாத் உத்தரவிட்டுள்ளதன் பேரில் 187 சிறை கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். லண்டனில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியின் தகுதி சுற்று ஒற்றையர் ஆட்டத்தில் ரஷ்ய வீராங்கனை கொண்டகோவா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். லண்டனில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி சுற்று போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இசையுடன் கூடிய ஜிம்னாஸ்டிக் போட்டிகளுக்கான தகுதி சுற்று கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதில் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவை சேர்ந்த டேரியா கொண்டகோவா உடலை வில்லாக வளைத்து விளையாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் உக்ரைன் நாட்டின் கானா ரிசாட்டினோவா ட்ரம் குச்சிகளை வளைத்து விளையாடினார். கஜகஸ்தானின் அன்னா அல்யாப்யேவா சிவப்பு நிற ரிப்பனை சுழற்றி விளையாடியது சிறப்பாக இருந்தது. இப்போட்டியில் ரஷ்யாவை சேர்ந்த டேரியா கொண்டகோவா 110.450 புள்ளிகள் பெற்று தகுதி சுற்றில் தங்கப்பதக்கம் வென்றார். அவரைத் தொடர்ந்து உக்ரைன் வீராங்கனை வெள்ளிப் பதக்கமும் கஜகஸ்தான் வீராங்கனை வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதேபோல் 5 பேர் கொண்ட குழுவினர் விளையாடிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் ஸ்பெயின் அணி 53.250 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். தனியார் மின் நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு உதவி செய்யும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். குஜராத் லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டது செல்லும் என்று அந்த மாநில உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதால் நரேந்திர மோடிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் எண்ணெய் நிறுவன உரிமையாளர்கள் இன்று சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி தமிழக சிறுவன் உள்பட 24 பேருக்கு வீரதீர செயல் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.